வந்து எப்படி நம்ம மெடிசனை யூஸ் பண்ண முடியுது. அப்போ அவ்வளோ பெருசாக அது கிடையாது. தென் ஐ ஸ்டார்டட் கோயிங் டோர் டு டோர். நமக்கு எப்படி ஒரு கிச்சன் ஃபார்மசி இது பண்ணலாம், இயற்கை விவசாயம் பண்ணலான்னு லாட் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பர்சனலாக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அந்த லைக் மைண்டட் அவங்க எல்லாருக்குமே வந்து எஜுகேட் பண்ணும்போது தேர் ஸோ இன்ட்ரெஸ்டட். எஜுகேஷன் கொடுக்கல, பட் நம்ம எப்படி அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை ரீச் பண்ண முடியும். ஒரு விவசாய குடும்பத்துல வந்தனால எனக்கு ஒரு பிளஸிங்கா இருந்தது. என்னுடைய ஃபேமிலி எனக்கு பெருசு சப்போர்ட் பண்ணாங்க. அதால எனக்கு என்ன விளையறமோ அதை வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடிஞ்சது. பட் நான் ஒருத்தையே தனியா பண்ண முடியாது. ஸோ குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ், ஒரு 25 உமன் ஃபார்மர்ஸுக்கு இயற்கை விவசாயத்தை பத்தி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். நம்ம மண்ணு பிளஸ் நம்ம பிளானெட்டை நம்ம எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியுமோ, ஸோ வி கேன் டேக் கேர் ஆஃப் ஃபியூச்சர் ஜெனரேஷன். ஸோ நான் சொல்றது எல்லாமே ஒண்ணுதான். விவசாயம் வந்து வெறும் படிக்காதவங்க பண்றது கிடையாது. நம்ம எல்லாருமே பண்ற ஈச் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ தட் நமக்கு ஹெல்த்தியா குவாலிட்டியான ஒரு ஃபுட் கிடைக்கும் டு லீட் ஹாப்பினஸ் இன் த லைஃப். வி ஒண்டருக்கு ரொம்ப தேங்க்யூ. அவார்ட் வந்து எனக்கு மட்டும் கிடையாது, என் கூட ஒர்க் பண்ற 25 உமன் ஃபார்மர்ஸ், அது கூட நாங்கள் ஸ்கூல்ல எஜுகேட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபுட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ன்ற லெவலுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. Yes, Shreya, அழகா இருக்கு உங்களோட ஒரு the history has been very big அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா you started here, then you went all the way and you've been exploring a lot of things now and as a chef to receive an award. ஏன்னா எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தான், ஒரு சமையல் அப்படின்றது இன்னைக்கு it has become like one of the biggest profession அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுக்கிறாங்க. So how proud you're feeling to hold the lady? I'm actually feeling very very proud because நான் ஸ்கூல்ல படிக்கும்போது ஸ்டேஜ்ல வந்து one gentleman, he came on the stage and he gave a speech about women empowerment, and he said something which didn't feel right. He said women should step out of the kitchen and go become doctors and engineers, and it hurt me somewhere because the passion was cooking, and that stuck on with me for a very very long time, and I ended up becoming determined to prove that women can do what they want. As women, I think it's not right to say women should step out of the kitchen. I think it's all about women choosing what they want to be it homemakers, be it doctors, be it engineers, or be it women who want to be chefs. Thank you so much for this award. Thank you, Shreya. அவங்க சொல்ற வார்த்தைகள் ரெண்டு விஷயமும் அடங்கி இருக்கு. Be yourself and just believe in yourself, and I think that is why you're holding this lady in your hand. Thank you. So one more time, Shreya அக்கா அவர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். Thank you. கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதுல இது வரைக்கும் எங்களோட கிளப்ல அக்ராஸ் இந்தியால 1000+ விமன் ரைடர்ஸ் இருக்காங்க. ஸோ நிறைய ரேசிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க, ரைடிங் அக்ராஸ் இந்தியா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அவார்ட் வந்து என்னோட கிளப் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் டெடிகேட் பண்றேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டா நடந்த ஃபார்முலா 4 கார் ரேஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நம்ம சென்னையில சவுத் ஏஷியாலேயே மிக பிரம்மாண்டமா நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் சார்னால நடக்கப்பட்டது. ஸோ அதுல எங்களுக்கு விமனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதை நாங்க வந்து ஒரு 2 laps வந்து பரேட் மாதிரி பண்ணியிருந்தோம், ஒரு 25 விமன்ஸ் வச்சு. ஸோ அது ஆக்சுவலா F4 கார் ரேஸை விட அந்த பரேட் வந்து வேற லெவல் ரீச் ஆச்சு. அதுக்கு இந்த தருணத்துல வந்து மினிஸ்டர் அவர்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். சூப்பர். ஸோ இப்போ வீட்டில் எவ்வளோ சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க, ஏன்னா அது ஒரு ப்ரொஃபஷனாக நீங்க எடுத்துட்டு இவ்வளோ வருஷமா நிறைய பேரை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வீட்டில் என்ன சொன்னாங்க? இனிஷியல்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி ரேசிங்லாம் வேணாம்னு சொன்னாங்க. ஏன்னா கை கால்லாம் உடஞ்சிருச்சுன்னா எதுவும் பார்த்துக்க முடியாது. கை கால் உடஞ்சிருக்கா? உடஞ்சிருக்கு, போன் உடஞ்சிருக்கு, கை எல்லாமே உடஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இப்போ நான் விட்டாலும் வந்து வீட்டில் வந்து விட வேணாம்னு சொல்றாங்க. இப்போ இன்கேஸ் நான் ஏதாவது வந்து கிராஷ் ஆகிட்டு வந்து வீட்டில் உட்காந்துருந்தா கூட பெயின் கில்லர் போட்டுக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், திருப்பி ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு ஊக்கம் வந்து எங்கள் வீட்டில் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சூப்பர். அப்போ பிரச்சனை இல்லை, பல வாட்டி ஒடிச்சிட்டு போங்க, அம்மா கம் வச்சு ஓட்டிடுவாங்க போல இருக்கு.
சூப்பர். ஸோ ஜோக்ஸ் அபார்ட், பட் பெண்கள் வந்து நிறைய துறையில வந்து நிறைய விஷயம் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஐ திங்க் நீங்க மோட்டார் சைக்கிள் ரைடர் அப்படின்னும் பொழுது ஐ திங்க் இட்ஸ் ஈவன் கமிங் அப் ஈவன் மோர் பிகர் அண்ட் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜெசிகா. ஸோ ஒன் மோர் டைம் ஜெசிகா அவர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். கீப் இன்ஸ்பைரிங் அஸ். தேங்க்யூ. அடுத்த விருது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா she is I request Alfred Josh sir to stay on please. சொல்லுங்கம்மா, ஏன்னா அழகான ஒரு விருது உங்க கையில இருக்கு. புனிதம் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப புனிதமாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ என்ன சொல்ல விரும்புறீங்க? இவ்வளோ பெரிய பெரிய ஆட்களுக்கு நடுவில் எங்களுக்கு நாங்கள் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். அதை நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க. ஐம் வெரி கிரேட்ஃபுல், ஐம் வெரி ஆனர்ட், வெரி ஹம்பிள். தேங்க்யூ ஸோ மச். சின்ன வேலைன்னு அவ்வளோ அழகாக சொல்லிட்டீங்க. அது சின்ன வேலையே கிடையாது. இன்னைக்கு யாருமே அதை செய்ய முடியாது. அந்த வேலையை ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து அதை நீங்கள் எப்பவுமே செய்யணும். தேங்க்யூமா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒன் மோர் டைம் மீனாட்சி அம்மாவுக்கு இருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூமா. தேங்க்யூ ஸோ மச். And to honor our very own dear Alfred Josh, I call upon Shanmugapriya ma'am onto the stage, please, along with Alfred Josh onto the stage. Thank you, ma'am. Sir, please, என்ன சார் டக்குன்னு Wonder Woman எடுத்துட்டு ஓடி போறீங்க? அப்படி எப்படி உங்களை நாங்கள் அனுப்பிடுவோம்? ப்ளீஸ், அந்த மைக் கொடுக்குறவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சார் ப்ளீஸ் சென்டர் ஸ்டேஜ்க்கு வந்துடுங்க. சார் யோசிக்கிறேன், எதுக்கு சோபனா இப்போ நம்ம கிட்ட மைக் சார்? ஒன்றும் இல்லை சார், ஏன்னா புரியலையா சார்? உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்றது எங்களுக்கே தெரியல சார். ஏன்னா எல்லா ஒரு விஷயத்தையும் அழகாக பேசிட்டு இருக்கீங்க. சோஷியல் மீடியால பல இடத்துல உங்களோட பேச்சுக்களுக்கு வந்து ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சொல்லுங்க, We Wonder Women கான ஒரு 7th எடிஷன் சென்னையில நடக்கக்கூடிய ஒரு விருது வழங்கும் விழாக்கு வந்திருக்கீங்க. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நீங்களும் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க. நிறைய பெண்களை சந்திச்சிருப்பீங்க, நிறைய பேர் ஒரு இன்ஸ்பைரிங்கா இருந்திருப்பாங்க. ஸோ சொல்லுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த குரல் பல பேர் கேட்டுருவாங்க. ஏன்னா பல வருஷமா தொலைக்காட்சியில கேட்டுட்டு இருக்க ஒரு குரல் பண்ணிட்டு இருக்கேன். அது 5:30 மணிக்கு நிகழ்ச்சி வழங்கும் ஒரு இடைவெளிக்கு நிகழ்ச்சி இந்த மாதிரி வாய்ஸை மட்டும் கேட்டுட்டு இருந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வீடியோஸ் கொஞ்சம் வைரலா போயிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 3,500 வீடியோஸ். என்னை பொறுத்தவரையும் இந்த We Wonder Woman அப்படின்றத இந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் பத்தி பேசுறதோட இதை ஆர்கனைஸ் பண்றாங்களே சாதாரண விஷயமே கிடையாது. அண்ட் நான் பிரமிப்பா தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்களா, இவ்வளவு பேர் சாதிச்சுட்டு இருக்காங்களா, சைலண்டா இருக்காங்க பாருங்களேன். ஏன்னா ஒண்ணுமே பண்ணாம சின்ன சரல் சத்தம் போட்டுட்டு இருக்காங்களா நிறைய பார்த்துட்டு இருக்கோம். நீங்க கேட்டதுனால சொல்றேன். இவ்வளவு பண்ணிட்டு அமைதியாவே இருக்கு. பார்த்ததுனாலதான் கேட்டேன் சார். ஸோ அவ்வளவு பேர் அமைதியா அம்மலா சிம்பிளா. இப்ப பாருங்க, அந்த மேடம் வந்தாங்க. எனக்கு நம்ம ஒண்ணுமே பண்ணலடா, சரி அந்த மேடம் துணை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்கள வச்சு இங்க அவார்டு கொடுத்தோம். சரி அவங்களாம் பார்க்கும் போது நான் ஒண்ணுமே பண்ணலைங்க, நான் அம்புலா சிம்பிளா இருக்கிறேன்னும் போது நீ கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்ன்ற போது நம்மளுக்கு மண்டையில யாரோ கொட்டுற மாதிரி இருக்கு. ஸோ ரியலி தேங்க்யூ ஆல். ஸோ உண்மையான அழகு அப்படின்னும் போது ஒரு கேள்வி கேட்டார் ராஜு, ஒரு நேர்காணல்ல கேட்ட ஒரு கேள்வி. பெண்களுக்கு உண்மையான அழகுன்னா நீங்க எதை அழகுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இந்த வெள்ளையா இருக்கிறதோ, கருப்பா இருக்கிறதோ, குண்டா இருக்கிறதோ, கொல்லியா இருக்கிறதோ, குள்ளமா இருக்கிறதோ, இந்த மாதிரியான எத்தனை குறைபாடுகள் உள்ள இந்த பாடி ஷேப்பிங்கான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா உண்மையான அழகு அப்படின்றது என்ன அப்படின்னா, எத்தனையோ தடைகள் வரும், எத்தனையோ அவமானங்கள் வரும், எத்தனையோ பேர் வேணாம் முடியாது என்ன வேணாலும் சொல்லிட்டே இருப்பாங்க. அதையும் மீறி ஒரு பெண் சாதிச்சிருக்காங்க, அந்த பெண் தான் அழகு. சீரியஸ். ஏன்னா நான் ஆங்கிலத்தில் அழகாக இதை சொல்லணும், நான் இந்த டீட தான் லைஃப்ல மொத்தமா இருக்கு அப்படின்னாங்க. இந்த டீனா ஃபர்ஸ்ட் பயப்படுற ஒரு விஷயம் டிஃபேம், நம்ம யாருன்னா பேருக்கு எடுத்துருவாங்களா அப்படின்னு. ரெண்டாவது டிஸ்ட்ராக்ஷன், டைவர்ஷன். நம்ம பண்ணிட்டே இருக்கிற ஒரு விஷயத்துல யாரா ஒருத்தன் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம், டைவர்ட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் அது நம்மளா கூட இருக்கலாம். மூணாவது இந்த டிஸ்கரேஜ்மெண்ட், டிமோட்டிவேஷன். யாருன்னா ஒருத்தர் நம்மளை வந்து நெகட்டிவ் சொல்லிட்டே இருப்பான், டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருப்பான். இதெல்லாம் வேணாம், விட்டுரு, இது உனக்கு சரிப்படாது, சீச்சி இந்த படம் பிடிக்கும், இது உன்னால சுத்தமா முடியாது அப்படின்னு டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பான். அடுத்தது முக்கியமான டிஸ்பியூட்ஸ்,
இந்த ஃபேமிலி டிஸ்பியூட்ஸாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே இருக்கலாம். இந்த டிஸ்பியூட்ஸ் நம்ம எந்த வேலையுமே பார்க்க விடாது. ரொம்ப கடைசியாக வரணும் அப்படின்னா டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் இருந்தால் எதுலையுமே நம்ம லைஃப்பில் முன்னுக்கு வரவே முடியாதா, நம்ம லைஃப் இப்படியே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க கூட தோணும் அந்த கடைசி டே. ஸோ ஆசைகளை குறைச்சு கொண்டாலே கடன் அடைச்சலான்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் ஆசைப்படுவோம், இது வேணுமா, நான் இப்போ வேணாம்னு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டா போதும். ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி தான் படம், அதே படம் தான். ஓகே, இன்னும் கொஞ்சம் ரசிச்சு புரிஞ்சுற மாதிரி பார்க்கலாம், ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம். ஆனால் இப்போ உடனே வேணும்னு தான் நம்ம நிறைய சூடு போட்டுக்க வேண்டியதாக இருக்கு வாழ்க்கையில். ஸோ அந்த மாதிரி நான் கற்றுக்கிட்டதே பெண்கள் கிட்ட இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை. ஏன்னா அவங்களோட விடாமுயற்சி, அந்த கன்சிஸ்டன்சி எஃபர்ட் இருக்கு இல்லையா, தொடர்ந்து போராடி இருப்பாங்க. அந்த தொடர்ந்து போராடுறதுக்குரிய பெண்களை தான் நான் இங்கே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ அதுல ரொம்ப முக்கியமாக சொன்னா திவ்யா சப்ரராஜ். சீரியஸாக நானும் அவங்களும் ஆல்மோஸ்ட் ஒரு 10 years பேக், எங்கே இருக்காங்களா கிளம்பிட்டாங்களான்னு தெரியல. ஓகே, பல வருஷம் தோழி. இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஏவி போட்டிங்கல்ல, திவ்யா நீ தானா? எனக்கு திவ்யா இப்போ பார்க்கும்போது என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல தோண வருது, வேற லெவல் நீ அப்படின்னு. இப்போ ஜெசிகா பார்க்கும்போது நான் ஜெசிகா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 years பேக் அப்படியே கண்டினியூஸாக இந்த சோஷியல் மீடியாலே இன்ட்ராக்ஷன்ல இருந்து இன்னைக்கு ஜெசிகாவை பார்க்கும்போது வேற மாதிரி தெரியுது. சரி, இன்னும் நீங்கள் இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கணும், எடுத்துக்காட்டா இருக்கணும். சில பேர்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடக்கிட்டே இருக்கிறாங்க. வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்த பெண்கள்னு வரும்போது இன்னைக்கவே பாதி பேர் இல்லை 90% அடுத்தவங்களோட பர்மிஷனை கேட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அவல நிலையில் தானே இருக்கு. அதை உடைத்தெறிந்து தகர்த்தெறிந்து வந்த பெண்கள் தான் இன்னைக்கு சாதிச்சு இங்க நின்றுட்டு இருக்காங்க. என்னோட முடிவு நான் தான் எடுப்பேன், என் வாழ்க்கை இது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணவங்க தான் இங்க இருக்காங்க. உங்க முடிவு நல்லா இருக்குன்னா நீங்க எடுக்க போற முடிவு நல்லா இருக்கணும். ஸோ விஷயம் We have a charitable institution. So me and my husband we run that. So அதுக்கு நாங்கள் look after பண்ணுறோம், சாப்பாடு கொடுக்குறோம், sterilization, vaccination. We look after all the welfare of the street animals. ஓ, அவருக்கு சேர்த்தா கொடுக்குறோம், அவருக்கு சேர்த்தா ஒரு நிமிஷம் சார், இப்படி ஸ்டார்ட் ஆகுது சேர்த்தா கீழே வச்சிருங்க, கீழே வச்சிருங்க. கொஞ்சம் தேங்க்யூ. அவர் தான் பிரசிடென்ட். ஓகே ஓகே லெட்ஸ் கோ. அது ஒரு அவார்டோட சேர்த்து உங்களுக்கு தனியாக க்ளோஸை போட்டு வந்துட்டாங்க, அவார்டோட சேர்த்து. மைக்க முடியா For what you are getting this award? இந்த அவார்ட் வந்து நாங்கள் ஸ்கூபிஸ் அனிமல் கேர் அப்படின்ட்டு ஒரு ஸ்மால் சேரிட்டபிள் சொசைட்டி எங்களோட இருக்குது. ஸோ வி போத் மெயின்டைன் அண்ட் ரன் தட் சொசைட்டி. அதில் என்னென்னா நாங்கள் 200 டாக்ஸ்க்கு தினம் சாப்பாடு வைப்போம். நானே ஆற்றுல அது குக் பண்ணுவேன். குக் பண்ணிவிட்டு 200 டாக்ஸ்க்கு டெய்லி போயிட்டு சாப்பாடு வைப்போம். அது சாப்பாடை வச்சு நாங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபீடர்ங்கிறதுனால சாப்பாடை வச்சு அவளை டிஃப்ரெண்ட் பண்ணி ஸ்டெரிலைசேஷன் பண்ணிவிடுவோம். ஸோ தட் ஏபிசி சர்ஜரி பண்ணுவோம். எது கார்பரேஷன் இஸ் நவ் telling every NGO to do the same thing we are doing. Animal birth control பண்ணிட்டாக்க இன்னும் மேலே டாக்ஸ் பிறந்து அதுங்களுக்கு அடிபட்டு சாகாமல் இருக்கும். வேக்சினேஷன் எவ்ரி இயர் நாங்கள் பண்ணுறோம். ஆன்டி ரேபீஸ் வேக்சின் பண்ணுறோம். ஸோ தட் எந்த டாக் தப்பி தவறி யாரையாவது கடிச்சா கூட ஒன்றும் பயம் இல்லை. எங்கள் ஏரியாவில் இருக்கிற டாக்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் வேக்சினேஷன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வேணுங்கிற ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறோம். மெடிக்கல் எவ்ரி டாக் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் ஆச்சுனாலும் உடனே நாங்கள் அவளை டாக்டர் அழைச்சிட்டு போயிட்டு தே ஆர் ட்ரீட்டட். அது ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால எல்லா டாக்ஸும் எங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லா டாக்ஸும் ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா சாப்பிட்றது. ஸோ யாரையும் சேஸ் பண்ணி ஃபைட் பண்ணி எந்த ஒரு கஷ்டங்களும் கொடுக்கறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டெவலப் கான்ஃபிடென்ஸ் அந்த ஹியூமன்ஸ். அது நம்பிக்கை, ஒரு மனுஷன் மேலே நம்பிக்கை வந்துடுது. சாப்பாடு ரெகுலர் கிடைக்கிறது, ஒன்று அடிக்கிறது இல்லை அப்படிங்கும்போது அவங்க துரத்த மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. அண்ட் ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் ஆகிறதுனால ஒரு அக்ரெஷன் இருக்காது. அண்ட் ஸோ தே பிகம் ஃப்ரெண்ட்லி டு ஹியூமன்ஸ். ஓகே சார், நீங்கள் ப்ளூ கிராஸ் மெம்பர் ஆகிருக்கீங்களா? மெம்பர் ஆகிருக்கீங்களா? அவங்க ப்ளூ கிராஸ் மெம்பர்ஸ்னு கிடையாது. ப்ளூ கிராஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்களுக்கு வேக்சினேஷன்லாம் பண்ணணும்னா நாங்கள் ப்ளூ கிராஸ்க்காக கூப்பிடுவோம். அதர்வைஸ் வி ஆர் நாட் அசோசியேட்டட் வித் ப்ளூ கிராஸ். இண்டிபெண்டன்ட் சொசைட்டி. வி ஆர் an independent Okay. society. என்னோட பேர் சத்யா கிருஷ்ணசுவாமி. இவர் பிரசிடென்ட் ஆஃப் ஸ்கூபிஸ் அனிமல் கேர், மிஸ்டர் ஆர் கிருஷ்ணசுவாமி.